எங்களுடைய கரத்தினாலே வளையாத வெண்கல வில்லை வளைத்து போடும்படிக்கு எந்த இடத்திலே இயலாது என்று நீங்க சொன்னீங்களோ அந்த இடத்திலே ஆண்டவர் உங்களை கொன்று பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக, அற்புதங்களும் அடையாளங்களும் நிகழும்படிக்காக இந்த சபையை விசாலமாக்குவது மட்டுமல்ல, எங்களுடைய ஒவ்வொருவருடைய அழைப்பையும் விசாலமாக்கும்படிக்காக ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னை பின்பற்றி வா என்று சொல்லி. அதற்கு நாங்கள் தயாரா பாருங்க. அதனால தான் முதல் அழைப்பு எங்களை மாற்றும், ஆனால் இரண்டாவது அழைப்பு எங்களை பயன்படுத்தும். இதனால் நாங்கள் முதல் அழைப்பிலே ஆண்டவர்களை வந்து விட்டோம். இயேசுதான் தேவன், இயேசுதான் ஆண்டவர் என்று இரட்சகர் என்று அறிந்து வந்திருக்கின்றோம். ஆனால் அந்த அறிந்து வந்தவர்களுக்கு இன்றைய நாள் காட்டுகின்றாரு. அப்போ இவன் யோசிச்சு பாருங்க, அவன் பசியில் இருக்கின்றான். நான் நினைக்கிறேன் அந்த பசியை கூட ஆண்டவர் தான் அவனுக்கு கொடுத்திருப்பார். இந்த பசியை அவனுக்கு பசி உண்டாக்க செய்துவிட்டு ஞான சிருஷ்டியில் ஆண்டவர் ஒரு கூட்டை காட்டுகின்றார். அந்த கூடு ஒரு பெரிய கூடாய் வருகிறது. அந்த கூட்டுக்குள்ளிருந்து அங்கே விலங்குகள், அங்கே எல்லா மிருகங்களும் ஓடுகின்றது. அந்த மிருகங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அடித்து புசி என்று சொல்லுகிறார். அப்போ பேதுரு அதை பார்த்தவன் என்ன சொல்லுகிறான் என்பதை பார்ப்போம். பேதுரு எப்படி இருந்தான்? பசியோடு இருப்பான் இல்லையா? பசியோடு இருந்தால் எதையும் சாப்பிடுவோம் இல்லையா? ஆனால் இங்கே பேதுரு என்ன சொல்லுகிறான்னு பார்ப்போம். அப்போஸ்தலர் 10:13 அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படி அல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தவுமாயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை. ஒரு காலம் அவன் பார்க்கிறான். அந்த மிருகங்கள், ஆண்டவர் அந்த கூட்டை திறந்து அந்த வந்த மிருகங்களே தீண்டப்படாத மிருகங்கள் இருக்கின்றது, அசுத்தமான மிருகங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய சத்தம் என்ன கேட்குது? அடித்து புசி. அப்போ இவன் என்ன சொல்லுகிறான்? அவனோட பதில பாருங்க, அப்படி அல்ல ஆண்டவரே. ஆண்டவரும் அதே வசனத்தில் தான் இருக்குது, இல்லைன்றதும் அதே வசனத்தில் தான் இருக்குது. இங்கே அது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? நாங்கள் தான் ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்படி எங்களுக்கு சொல்லுவார். ஆண்டவரே இது மட்டும் என்னால் இயலாது, ஆண்டவரே அப்படி அல்ல இது என்னாலே முடியாது இல்லையா? பாருங்க, இல்லை என்பதும் ஆண்டவர் என்பதையும் ஒரே வசனத்தில் சொல்லக்கூடியாக்கள் நாங்கள் மட்டும்தான். அவ்வளவு கெட்டிக்காரங்க. ஆண்டவர் என்றால் என்னது? அவர் சொல்லுகிறதை கேட்கிறதான் எங்களுடைய வேலையா இருக்கணும். இங்கே பேதுரு அப்படி அல்ல என்று சொல்லுகின்றாரு. ஆண்டவர் பாருங்க அதை புசித்ததில்லை என்று சொல்லுகிறார். அப்போ அடுத்ததை பார்ப்போம். 17வது வசனம். அப்பொழுது தேவன், சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று இரண்டாம் தரம் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று ஒரு சத்தம் கேட்கின்றது. பாருங்க, ஆண்டவர் சுத்தமாக்கினதை நீ எப்படி தீட்டாக நினைக்கின்றாய், அசுத்தமாக நினைக்கின்றாய்? இங்கே ஆண்டவர் எதை குறித்து இந்த காரியங்களை சொல்லுகின்றாரு? இங்கே நடக்க போகிற அவனுக்கு தெரியாது. இங்கே கொர்நேலியுடைய வேலைக்காரர்கள் வரப்போகிறார்கள், இவன் அந்நிய ஜனத்தின் மத்தியிலே போய் அங்கே தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறான் என்பது அவனுக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் கற்பிக்கின்றார் அவனுக்கு. பாருங்க, அவனுடைய கைகளை வெண்கல வில்லொன்று கொடுத்திருக்கின்றாரு. அந்த வெண்கல வில்லன்னு அந்நிய ஜனத்துக்கும் சுவிசேஷம் போக வேண்டும் என்பது. அவன் அது அசுத்தம் என்று நினைத்தபடினாலே, அது தீட்டு என்று நினைத்தபடினாலே அதை வளைக்கவே ட்ரை பண்ணல. ஆனால் இப்போ என்ன செய்கிறாரு? அவனை ஆண்டவர் ரீப்ரோக்ராம் பண்ணுறாரு. எங்களையும் ரீப்ரோக்ராம் பண்ணணும். ஏன்னா நாங்களும் அப்படியல்ல ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் தான், இல்லை ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் தான். பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, தேவன் சுத்தமானவைகளை நீ சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று சொல்லுகிறார். மத்திய 8வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம் 3வது வசனத்தில், எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகும் என்று சொல்லி ஒரு குஷ்டரோகியை ஆண்டவர் என்ன செய்தாரு? தொட்டு சுத்தமாக்கினார். அப்ப அந்த இடத்துல பேதுருவுக்கு நினைவு வந்திருக்கும், ஓ ஆண்டவர் தீண்டு என்று நாங்கள் சொன்ன அந்த குஷ்டரோகி ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினாரு, சுத்தமாக்கினாரு. அதனால ஆண்டவர் சுத்தமாக்கினவைகளை என்னது நான் வேண்டாம் என்று சொல்ல முடியாது என்றது நினைவு வந்திருக்கு. 16வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். மூன்றாம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. மூன்றாம் தரமும். பிடிவாதக்காரன் எங்களை போல பிடிவாதக்காரர் யாரும் இல்லை. நாங்கள் யோசிக்கலாம், பேதுருக்கு 3 தரம் சொன்னாதான் புத்திக்குள்ள ஏறும். எங்களுக்கு எத்தனை முறை சொன்னா புத்திக்குள்ள ஏறும்? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் திரும்ப திரும்ப எங்களை உணர்த்துவார். திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு காரியத்தினால, யாராவது ஒரு மனிதனால எங்களுக்கு காரியங்களை உணர்த்துவார். ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்?
பிடிவாதக்காரர். பாருங்க, ஆனா பாருங்க, எங்களை பழக்குவிக்கிற ஆண்டவர் இவன் பிடிவாதமா இருக்கிறானே என்று விட்டுட்டு போறாரா? இல்ல, அவர் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு சொல்லி அவர் எங்களை மாற்றத்தான் அங்கே முயற்சிக்கின்றார். 3ஆம் தரம் என்று சொல்லும் பொழுது எங்களுடைய அந்த என்ன சொல்றது, எங்களுடைய அந்த பிடிவாத குணத்தை உடைக்கும்படிக்காக ஆண்டவர் செய்கிறார். பாருங்க, அப்ப ஆண்டவர் பழக்கி வைக்கிறார் என்றது, ஆண்டவரோடு பேதுரு 3 வருஷம் செலவழித்தான். அதற்கு பின்பாகவும் ஆண்டவரோடு இருந்தான். அங்கே கடற்கரையில் ஆண்டவர் சீர்படுத்தினார். ஆனால் இப்பவும் என்னது, ஆண்டவர் பழக்கி கொண்டு தான் இருக்கின்றார். இதனால எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் எங்களை கொண்டு வெண்கல வில்லுகளை வளைக்கும்படிக்காக ஆண்டவர் தொடர்ந்தும் எங்களுடைய கைகளை பழக்குவித்துக் கொண்டு இருக்கிற தேவனாகத்தான் இருக்கின்றார். அந்த இடத்துல தேவனுடைய வசனத்தை கேட்டு என்ன செய்கிறான் என்று சொன்னால், பேதுரு அங்கே கொர்நேலியுடைய வீட்டை போகின்றான். போய் அந்த இடத்திலே ஜெபம் செய்த பின்பாக அவன் என்ன பேசினான் என்பதை பார்ப்போம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் 34வது வசனம். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலானாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன், அவன்தான் அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கின்றேன். இவ்வளவு நாளும் அவன் நினைச்சது அந்நிய ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து அந்நிய ஜனங்கள் தீட்டுப்படாதவர்கள் என்று நினைச்சான். அந்நிய ஜனங்களுக்கு சுவிசேஷம் போகக்கூடாது என்று நினைச்சான். அந்நிய ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய நற்கிரியைகள் அவருடைய கிருபைகள் வராது என்று நினைத்தான். ஆனால் இங்கே இந்த காரியத்தினூடாக இந்த ஞான சிருஷ்டியினூடாக ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுடைய சிந்தையை ஆண்டவர் புதுப்பித்தார். இதனாலும் தேவன் எங்களை புதுப்பிக்கும் பொழுது எங்களுடைய பிடிவாத சிந்தைகளை, எங்களுடைய பிடிவாத குணங்களை நாங்கள் விட்டு கொடுத்தால் தான் அவருடைய கையினாலே பழக்கி வைக்க முடியும். எத்தனை பேர் நாங்கள் ஆண்டவர் சொல்ல அப்படி அல்ல ஆண்டவரே என்றோம், இல்லை ஆண்டவரே என்றோம், எக்ஸ்கியூஸ் சொல்லி ஆண்டவரே என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த இடத்துல அவன் ஒப்பு கொடுத்தபடினால் அந்த இடத்துல சொல்ல அறிந்திருக்கிறேன் என்று அந்த இடத்திலே சொல்லுகின்றான். பாருங்க, அவனுக்கு இதுவரையும் தெரியாது ஆண்டவர் அங்கே அந்நிய ஜனங்களுக்காகவும் மரித்தவர் என்று சொல்லி. அந்த இடத்திலே அவன் சொல்லுகின்றான் என்னது, பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்லிட்டு 36வது வசனம் என்ன சொல்கிறது? எல்லோருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தையும் சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தைகளை அறிந்திருக்கிறீர்களே என்று சொன்னார். பாருங்க, இப்போ சில வேளையில் சில காரியங்கள் ஆண்டவர் ஒரு புதிய காரியங்களை எங்களுக்கு கொண்டு வரும் பொழுது அந்த புதிய காரியத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறபடினால அந்த புதிய காரியத்துக்கு நாங்கள் இடம் கொடுத்து எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதனால எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில், எங்களுடைய விசுவாச வளர்ச்சியிலே இடம் கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு, தேவன் செய்கிற புதிய காரியங்களுக்கு நாங்கள் மாற்றத்துக்களே வருவது முக்கியம். பழைய சடங்குகள், பழைய சம்பிரதாயங்கள், பழைய சிந்தைகள், பழைய பிடிவாதங்களே நாங்கள் இறுக பிடித்து கொண்டு இருக்கும்போது அது நடக்காது. நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த உப்பு இல்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த உப்பை யார் முதல் உணவுக்குள்ள போட்டிருப்பாங்க? உப்பு என்னது, ஆதி காலத்தில் ரச்சியை சுட்டு சாப்பிட்டுருப்பாங்க. யாரோ ஒரு ஆளுக்கு இந்த பொறி தட்டிட்டுது, என்னது இந்த உப்பை எடுத்து இந்த சாப்பாட்டுக்குள்ள போட்டால் அது ருசியாகும்ன்றது. இப்போ நான் யோசித்தேன், இவர் போட்டு அதை சமைச்சு சாப்பிட்டுட்டார், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இப்போ ரச்சிக்கறி. இப்போ இவர் பக்கத்து வீட்டு ஆளுக்கு போய் இந்த உப்பு கொண்டு போயிட்டு, இந்த உப்பை நீங்கள் சாப்பாட்டுக்குள்ள போட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்குமென்ட்டு. இப்போ பக்கத்து வீட்டு ஆக்கள் என்ன செய்திருப்பாங்க, அந்த உப்பை எடுத்து வாயில் வச்சுட்டு அச்சா என்ன கசக்குது, இதை போய் சாப்பாட்டுக்குள்ள போட சொல்லுது மனுஷன் சொல்லியிருப்பாங்களா இல்லையா? அப்போ ஒரு காரியம் புதிதாக வரும் பொழுது அந்த காரியத்தை அறியாததுனால நாங்கள் என்ன செய்கிறோம், அதை ரிஜெக்ட் பண்ணுகிறோம், நிராகரிக்கின்றோம். இதனாலும் பேதுரு அந்த இடத்துல, ஏன் பேதுருடைய இருதயம் நல்ல இருதயம், அவன் எப்பெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு கற்பிக்கின்றானோ அப்பெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருந்தான். இல்லை ஆண்டவரேன்னு சொன்னான், ஒரே வசனத்தில் தான் சொன்னான் இல்லையும் ஆண்டவரையும். ஆனால் கடைசியில் என்ன சொன்னான், ஆண்டவரை நான் அறிந்து கொண்டேன். என்னது, கர்த்தர் எல்லாருக்கும் கர்த்தர் பட்சபாதம் பார்க்காத கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர். ஆபிரகாமுக்கு நான் உன்னை பெருமைப்படுத்தி உன் பேரை பெருமைப்படுத்தி நான் உனக்கூடாக எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியதை அவன் அந்த இடத்திலே கண்டான். எப்போ? கொர்நேலியுடைய வீட்டிலே அந்நிய ஜனங்கள் எல்லோரும் தேவனுக்கு இடத்திலே அங்கே ஒப்பு கொடுத்து அங்கே ஞானஸ்தானம் எடுத்த பொழுது அந்த இடத்திலே அவன் கண்டான். பாருங்க, அப்போஸ்தலர் 10:44வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம்.
இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையிலே வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பாருங்க, யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல பேதுரு எப்படி இருந்திருக்கும். பேதுரு நினைத்தான் அங்கே யூதர்களுக்கு மட்டும்தான் அங்கே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி. அங்கே 3000 பேர் அங்கே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டதை கண்ட பேதுரு இந்த இடத்திலே காண்கின்றான். அந்நிய ஜனங்களும் கூட எப்படி அந்த 3000 பேர் மேலே அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ, எப்படி மேலே தங்கள் மேலே அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு அங்கே அந்நிய பாஷை அவர்கள் பேசினார்களோ, அதே போல இந்த அந்நிய ஜனமும் என்னவாம், அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும், வாசிங்க, அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் யூதர்கள். அவர்கள் விருத்த சேதனம் தான் ரட்சிப்பு என்று அடையாளப்படுத்தினவர்கள். அவர்களும் பார்த்து என்னவாம், கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அங்கே பேதுருடைய மனமாற்றம் அவனை மட்டும் மாற்றவில்லை, அவனோடு கூட இருந்த அந்த யூதரையும் மாற்றிட்டது. அவர்களுடைய பெர்ஸ்பெக்டிவையும் அவர்களுடைய பார்வையையும் அது மாறியது. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், சில விருத்த சேதனம் உள்ள யூதர்கள் வந்து விருத்த சேதனம் செய்தால்தான் ரட்சிப்பு என்று சொல்லி பிரசங்கிக்கும் பொழுது அங்கே பர்னபாவுக்கும் பவுலுக்கும் அவர்களோடு சண்டை ஏற்படுகிறது, வாக்குவாதம் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் பேதுரு எழுந்திருந்து சொல்கிறான், இல்லை, அந்நிய ஜனங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவர்களுடைய இருதயம் சுத்தப்படுகிறதையும் ஆண்டவர் அவர்கள் மேலே அன்பை பொழிகிறதையும் நான் கண்டிருக்கிறேன் என்று சொல்லி கொர்நேலியுடைய வீட்டிலே நடந்த அந்த சம்பவத்தை நினைவுபடுத்தி அங்கே அந்த ஆலோசனை சங்கம், அதாவது அந்த எல்லா தலைவர்களும் இருக்கிற அந்த சங்கத்தில் அவன் என்ன சொல்றான், எழும்பி பேசுகின்றான். பாருங்க, அப்போ அவனுக்கு ஏற்பட்ட அந்த மாற்றம், அவன் அந்த தன்னுடைய சிந்தையை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மாற்றிக்கொண்டதுனாலே அது என்னது, இப்போ மற்றவர்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறதை நாங்கள் காண்கின்றோம். பாருங்க, அதே போல யோவான், நாங்கள் திருப்பிக் கொள்வோம், கலாத்தியர் 2வது அதிகாரத்தில் 1வது வசனம் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், மேலும் பேதுரு அந்நியோவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். எப்படி எனில் இதை வந்து பவுல் எழுதுகின்றார். பவுல் வந்து யாரை பற்றி எழுதுகிறார், பேதுருவை பற்றி எழுதுகின்றார். அப்போ ஒரு குற்றத்தை, பேதுரு செய்த குற்றத்தை அவர் காட்டி இந்த இடத்துல எழுதுகிறார். என்ன குற்றத்தை பேதுரு செய்தானாம், எப்படி எனில் யாக்கோபிடத்தில் இருந்தும் சிலர் வருகிறதுக்கு முன்னே அவன் புறஜாதியுடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். பாருங்க, பேதுரு வந்து புறஜாதியார்களோடு சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். இப்போ நாங்கள் வந்து சிலரோடு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். சில பேர் வந்து சில பேர் வந்து அவர்களுக்கு விருப்பம் இல்லாதவர்கள் அந்த இடத்துல வரும்பொழுது நாங்கள் என்ன பார்க்குறோம், இவர்களுக்கும் ஆகாது, அப்போ இவர்களுக்கு பக்கத்தில் நான் நிற்கணும்னு சொல்லி அவர்களுடைய டேபிளில் விட்டு நாங்கள் எழுந்து போவோம் இல்லையா. அதே தான் இங்கே என்னது பேதுரு செய்கின்றான். அங்கே பேதுரு வந்து வேதம் என்ன சொல்லுகிறதுண்டா, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு என்னவாம், பயந்து. அந்த இடத்துல பேதுரு வந்து உண்மை சத்தியம் தெரியாமல் அவன் விலகி எழுந்து போகவில்லை. எது சரி எது பிழை என்று தெரிந்து அவன் விலகி போகவில்லை. மாறாக பயத்தினால உண்மையாக வாழ அவன் விலகி போனான். எங்களுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தோம்னு சொன்னால், இது சரி இது பிழை என்று எங்களுக்கு தெரியும், இது சத்தியம் இது சத்தியம் இல்லை என்று தெரியும். ஆனாலும் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கும்படிக்காக, இந்த உலகத்து காரியங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கும்படிக்காக, இந்த உலகத்தின் மேலே இருக்கிற பயங்களின் நிமித்தம் என்ன செய்கிறோம், நாங்கள் சில காரியங்களை செய்கிறோம். எப்படி அங்கே பேதுரு இவைகள் தீட்டப்பட்டவைகள் என்று பசியோடு இருக்கின்றான். ஆனால் அவன் சொல்கிறான், இது தீட்டப்பட்டவைகள், இதை நான் தீண்ட மாட்டேன். ஏன் அந்த அளவுக்கு வைராக்கியம்? சிலவேளை எங்களுடைய வாழ்க்கையிலேயும் எங்களுடைய பாரம்பரியங்களை குறித்து, எங்களுடைய சடங்கு சம்பிரதாயங்களை குறித்து, எங்களுடைய சமுதாயத்தின் கருத்துக்களை குறித்து எங்களுக்கு சில வைராக்கியங்கள் இருக்கும். அந்த வைராக்கியங்களுக்கு எதிராக தேவனுடைய வசனம் பேசப்படும் பொழுது அந்த சத்திய வசனத்துக்கு கூட நாங்கள் என்ன எங்களை ஒப்பு கொடுக்காமல் இருக்கின்றோம். இந்த இடத்துல அவனுக்கு சரி எது பிழை என்று தெரியும். யாருக்கு பயந்தான்? ஜனங்களுக்கு பயந்தான். அங்கே யாத்ராமத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், அங்கே ஒரு பொன் தங்கத்தில் மாட்டுக்குட்டியை செய்து அங்கே ஆரோன் வழிபட்ட பொழுது அங்கே மோசே கீழே வந்து ஆரோன் இடத்துல போய் என்ன என்று சொல்ல, ஆரோன் என்ன சொன்னார், இது பொல்லாத ஜனம் என்று உனக்கு தெரியும் மோசே என்று சொல்லுகிறார் இல்லையா. எது பொல்லாத ஜனம்? இந்த ஜனத்துக்கு நீ பயப்படுவியா இல்லாட்டி தேவனுக்கு பயப்படுவியா?
இதனால பாருங்க, இந்த உலகத்திலே நாங்கள் செய்கிற காரியங்களிலே, சமுதாயத்திலே, எங்களுடைய வாழ்க்கையின் செயல்களிலே நாங்கள் எவைகள் மனுஷரை பிரியப்படுத்த, மனுஷருக்கு பயந்து செய்கின்றோம். இந்த இடத்துல பாருங்க, பேதுரு வந்து அதைத்தான் செய்தான். அந்த என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதை தொடர்ந்து வாசிப்போம். மற்ற யூதரும் அவனுடைய கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். பாருங்க, மாயம் என்பது என்ன தெரியுமா? வேஷம். வேஷம்தான் மாயம். ஆண்டவர் வந்து பரிசேரையும் சதுசேரையும் பார்த்து என்ன சொல்றாரு? மாயக்காரரே என்று சொல்றாரு. என்னது? வேஷம் தரித்தவர்கள், கல்லறைக்கு வெள்ளை அடித்து திரிபவர்கள், வேஷம் தரித்தவர்கள். அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள்? மாயம் காட்டினார்களாம். இவர்களோடு யாரு? பர்னபா கூட இழுப்புண்டான் என்று சொன்னா அவனும் கூட இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டான். பாருங்க, நாங்கள் தேவனுடைய சத்தியத்துக்கு பக்கத்தில் நிற்காம மனுஷரை பிரியப்படுத்துவதற்கோ மனுஷருக்கு பயந்த ஒரு காரியத்தில் நிற்கும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் மட்டும் விழுந்து போகிறதில்லை, எங்களோடு சேர்ந்து அநேகரை இழுப்புண்டு கொண்டு நாங்கள் செல்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த இடத்துல அதை பேதுருவுக்கு யார் சொன்னார்? அந்த இடத்துல வந்து பவுல் வந்து சொன்னான். பாருங்க, சில வேளையில் ஆண்டவர் எங்களுக்கு நேராக வந்து சொல்ல மாட்டார். சில வேளை மனுஷரை கொண்டு ஆண்டவர் சொல்லுவார். தாவீது பிழை விட்டு இருந்த பொழுது ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் வந்து நாத்தானை அனுப்பினார் என்று வேதம் சொல்லுது. நாத்தானை யார் அனுப்பினது? பேசினது அந்த சிஸ்டராக இருக்கலாம், அந்த பிரதராக இருக்கலாம். ஆனால் பேச வச்சது யாரு? ஆண்டவர் பேச வைக்கின்றார். பாருங்க, அப்ப ஆண்டவர் எதற்காக பேச வைக்கின்றாரு? எங்களுடைய சிந்தையை புதுப்பிக்க வேண்டும். நாங்கள் தொடர்ந்தும் ஆண்டவருடைய கரத்திலே வணையப்படுகின்ற பாத்திரமாக இருக்க வேண்டும். நான் தேறி விட்டேன் என்று நாங்கள் நினைச்சோம் என்று சொன்னால் அந்த தேறி விட்டேன் என்ற நினைவுதான் எங்களுடைய முடிவாக இருக்கும். ஆனால் நான் தேவனுடைய கரத்திலே இருக்கின்றேன், தேவனுடைய கைகளினால் தேவன் என்னுடைய கைகளை பழக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கும் பொழுது எங்களுடைய முடிவு தேவன் எங்களுக்கு வைத்த இலக்காக இருக்கும். பாருங்க, அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்க, இதெல்லாவற்றையும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் தேவன் வந்து பேதுரு வந்து உண்மையாகவே ஆண்டவருக்காக தன்னை ஒப்பு கொடுத்தவன் தான். அவனுக்குள்ள பிழை இருக்குது, ஆண்டா பிழை இருக்குது. பேதுரு வந்து ஒரு சாதாரண மனிதன், எங்களைப் போலவே ஒரு சாதாரண மனிதன். மற்ற ஜனங்களை பார்க்கும் பொழுது அவன் பயப்பட்டான், மற்ற ஜனங்களை அவன் பிரியப்படுத்த பார்த்திருக்கின்றான். அவன் மறுதளித்ததுக்கு காரணம் கூட அவனுக்குள்ள இருந்த அச்சம். அவன் தோற்று போனவன், அவனுடைய வாழ்க்கையில் அவன் தோல்விகளை சந்தித்தவன், எங்களை போலவே தான் இல்லையா? பேதுரு வந்து இன்றைய நாளில் நாங்கள் பார்க்கிறோம், பேதுரு வந்து ஒரு மிகப்பெரிய தேவ மனிதன். பேதுரு வந்து இறுதியாக எப்படி இறந்தான் என்று சொன்னால் இரத்த சாட்சியாக ஆண்டவருக்கு இறந்தான். பயந்த பேதுரு, அங்கே அச்சப்பட்ட பேதுரு, மற்றவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்த பேதுரு, தவறான பாரம்பரியங்களை தவறான காரியங்களை தன்னுடைய பிடிவாதமாய் கொண்ட பேதுரு வந்து கடைசியாக ஆண்டவருக்கென்று ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று அவன் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் மரித்து போனான். ஒரு சாதாரண பேதுருவை ஆண்டவர் வந்து கடைசியாக முடிக்கும் பொழுது ஒரு வெண்கல வில்லை வளைக்கின்ற பேதுருவாக மாற்றியிருந்தார். அதுக்கு காரணம் வந்து பேதுருடைய இருதயம். பேதுரு வந்து வாஞ்சிக்கின்ற அந்த இருதயம், தேவனையே வாஞ்சிக்கின்ற இருதயம், தேவனையேக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்கின்ற இருதயம். அதான் அந்த அவனுடைய யோவான் 21வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை நாங்கள் வாசித்தோம்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே பேதுருக்கு சொல்லியிருந்தார். அதுக்கு அர்த்தம் என்ன? நீ இரத்த சாட்சியாய் சாவாய், உன்னுடைய கைகள் இழுக்கப்படும், நீ விருப்பமில்லாத இடத்துல உன்னை கொண்டு போவார்கள் என்று. ஆனால் அது வந்து ஆண்டவருக்கு மகிமையாய் நடந்ததை தான் நாங்கள் இங்கே இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்க, யார் இந்த பேதுரு? ஒரு சாதாரண மனிதன், சகல அச்சங்களும் சகல பயங்களும் மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்ட பேதுரு. ஆனால் அவனுடைய இருதயம் மட்டும் ஆண்டவருக்கு என்று கொழுந்து விட்டு எரிகின்ற இருதயமாக இருக்கின்றது இல்லையா? எல்லாருமே சத்தம் போடாமல் இருந்தாங்க. நீங்கள் ஜனங்கள் எல்லாரும் என்ன யார் என்று நினைக்கிறாங்க? எலியா தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் என்ன யார் என்று நினைக்கிறீங்க? என்னோட பேதுரு தான் முதலாக சொன்னா. என்னது? நீர் தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து. யார் முதலாவது வாயத்திலிருந்து சொன்னது? பேதுரு. ஏனென்றால் அவனுடைய இருதயம் அப்படிப்பட்ட இருதயம், ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற இருதயம். அலை அடிக்குது, அலை கொந்தளிக்குது. படகுல இருந்த சீசர்கள்லாம் பயந்து போய் படகை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க, அழிந்து போறோம்னு சொல்லி. ஆண்டவர் தண்ணீரில் நடந்து வர்றாரு. பேதுரு என்ன சொல்றான்? ஆண்டவரே அது நீரே என்றால் நீர் கட்டளையிடும், நான் நடந்து வாரேன் ஆண்டவரே.
மற்ற எல்லாருமே அங்கே பிடிச்சு பயத்தில் இருக்கிறாங்க. யார் முதல் நடந்து போனது? பேதுரு தான் முதல் நடந்து போனான். அங்கே கெத்சமனே தோட்டத்திலே ஆண்டவரை வந்து அங்கே காவற்காரர்கள் வந்து அவரை பிடிக்கும் பொழுது யாரு உரையிலிருந்து பட்டயத்தை உருவினது? பேதுரு தான் உருவினா முதலாவதாக. 3 தரம் மறுதளித்த பொழுது யார் மனம் கசந்து அழுதது? பேதுரு தான் அழுதான், மனம் கசந்து அழுதான். அங்கே பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படும் பொழுது மேலறையிலே அவர்கள் நிரப்பப்படும் பொழுது யார் முதலாவது எழுந்து நின்று ஆண்டவரை கொடுத்து பிரசங்கம் பண்ணினது? பேதுரு. பேதுரு ஒரு சாதாரண மனிதன், பயந்த மனுஷன். அவனுக்குள்ளே பாரம்பரியங்கள் இருந்தது, ட்ரெடிஷன் இருந்தது, எல்லாவற்றையும் வைத்திருந்தான். அவன் தோற்று போற மனிதன், ஏமாற்றப்பட்ட மனிதன். ஆனாலும் அவனுக்குள்ளே இருந்த ஒரு வாஞ்சை, தேவனுக்காக ஏதாவது செய்வேன் என்கின்ற வாஞ்சை. அந்த ஆலயத்தில் யார் முதலாவதா போய் என்கிட்ட பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை எழுந்து நடந்து சொன்னது? பேதுரு. யாருடைய நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சொஸ்தமானார்கள்? பேதுரு. ஏன்? பேதுருடைய இருதயம் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற இருதயமாக இருந்தது. இதனாலும் ஆண்டவர் எங்களுடைய வல்லமைகளை பார்க்கவில்லை, எங்களுடைய திறமைகளை பார்க்கவில்லை, எங்களுடைய தாளந்துகளை பார்க்கவில்லை. ஆண்டவர் எங்களுடைய இருதயத்தை பார்க்கின்றார். ஆண்டவரே நான் உமக்காக செய்கிறேன் என்று சொல்லுகிற இருதயத்தை பார்க்கின்றார். எந்த இருதயம் ஆண்டவருக்காக வாஞ்சித்து கொண்டிருக்கிறதோ, எந்த இருதயம் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறதோ, எந்த இருதயம் மனம் திரும்பி ஆண்டவருடைய கரத்திலே ஆண்டவரே நீர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் என்று ஒப்பு கொடுக்க தயாராக இருக்கிறதோ, அந்த இருதயத்தை, அந்த நபரை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிற தேவனாக இருப்பார். இன்றைய நாளிலும் இந்த இடத்திலேயும் நான் அநேக பேதுருக்களை பார்க்கின்றேன். ஆமாம், என்னையும் சேர்த்து தான். எத்தனையோ இடத்துல நான் விழுந்திருக்கிறேன், நாங்கள் விழுந்திருக்கின்றோம். எத்தனையோ இடத்துல நாங்கள் தோற்று போயிருக்கின்றோம். ஆனால் இன்றைய நாளிலும் நாங்கள் தேவனுடைய கரத்திலே இருக்கிறபடினாலே வெண்கல வில்லையும் நாங்கள் வளைக்கும்படிக்காக அவருடைய கைகளினாலே நாங்கள் பழக்கிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய எல்லைகளை ஆண்டவர் நாளை தினம் நிச்சயமாக விசாலமாக்குவார். அவருடைய கரத்திலே நாங்கள் பயங்கரமாகவும் அவருடைய கரத்திலே வல்லமையாகவும் செயல்படுகிற சபையாக நாங்கள் இருப்போம். ஸோ நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலும் கூட எங்களுடைய தோல்விகளில் இருந்து, எங்களுடைய வெட்கத்திலிருந்து எதை நாங்கள் மறக்க விரும்புகிறோமோ அதை இன்றைய நாளில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். எங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு காரியத்தை மறப்பதற்கு நாங்கள் விரும்புகின்றோம். எங்களுக்கு நடந்த ஒரு சம்பவம், ஒரு அனுபவம், ஒரு கரி நெருப்பின் வாசம் மீண்டும் மீண்டுமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது. மீண்டும் மீண்டுமாய் எங்களுடைய தோல்வி நிலையை எங்களுக்கு நினைவூட்டுகிறது. மீண்டும் மீண்டுமாக எங்களுடைய இயலாமை எங்களுக்கு நினைவூட்டுகின்றது. மீண்டும் மீண்டுமாக நாங்கள் பலவீனர்கள் என்று எங்களுக்கு நினைவூட்டுகின்ற அந்த கரி நெருப்பின் வாசத்தின் மத்தியிலே நின்று ஆண்டவர் உங்களை நோக்கி கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? இன்றைய நாளில் எங்களுடைய பழைய நினைவுகள் அழிந்து போகும்படிக்காக ஆண்டவருடைய வார்த்தை தொனிக்கின்றது. நீ என்னை நேசிக்கிறாயா? நாங்கள் தோற்று போன இடத்திலிருந்து நாங்கள் எழுந்து நிற்கும்படிக்காக அவருடைய கரத்தை நீட்டி அவர் கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? இதனால நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து, ஆம் ஆண்டவரே நீர் அதை அறிவீர் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு புதிய தரிசனத்தை, ஒரு புதிய திட்டத்தை எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். நீங்கள் நினைத்திருக்கலாம், இதுதான் என்னுடைய ஊழியம், இதுதான் ஆண்டவருடைய திட்டம் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் இன்னும் பெரிதான காரியத்தை, இன்னும் ஆழமான அழைப்புகளை, இன்னும் பெரிதான தரிசனங்களை உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். மீன் பிடித்தவர்களை இன்றைய நாள் ஆண்டவர் அழைக்கின்றாரு, என் மந்தையை மேய்ப்பாயாக என்று சொல்லி அழைக்கிறார். அதனால் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, எது முடியாது என்று நாங்கள் நினைச்சோமோ அந்த காரியத்தை முடிய செய்யும்படிக்காக இன்றைய நாளில் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? இல்லை ஆண்டவரே, அப்படி இல்லை ஆண்டவரே, என்னால் முடியாத ஆண்டவரே. ஆண்டவரும் இல்லையும் சேர்ந்து வராது. நாங்கள் எப்பெல்லாம் ஆண்டவருக்கு இல்லை என்று சொல்லியிருக்கிறோம் என்ற நாட்களை நாங்கள் நினைத்து பார்ப்போம். ஏதாவது ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் உங்களை அழைத்திருப்பார், நீங்கள் அதை தட்டி தட்டி சாக்குப்போக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இல்லை என்று சொல்லுகிற நாள் இது அல்ல, ஒப்பு கொடுக்கிற நாள் இது. ஆண்டவருடைய வல்லமையை கண்களினோடாக பார்க்கிற நாள்.
பேதுரு அந்த நாளில் இல்லை என்று சொல்லியிருந்தான் என்று சொன்னா, அப்படி இல்லை என்று சொல்லியிருந்தான் என்று சொன்னா, பட்சபாதம் பாராத ஆண்டவர் என்று அவன் சொல்லியிருக்க மாட்டான். அங்கே அந்நிய ஜனத்தின் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி அந்த மகிமையான நிகழ்வை அவன் கண்டிருக்க மாட்டான். நாங்கள் எப்பெல்லாம் இல்லை என்று சொல்லுகிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற ஒரு அற்புதத்தை, ஒரு பெரிய அடையாளத்துக்கு நாங்கள் இல்லை என்று சொல்லுகிறோம். என்னாலும் வெண்கல வில்லு என்னுடைய கரத்தினால வளையாது, ஆனால் என்னுடைய கரத்தை அவர் பழக்கி வைக்கிறதுனால. எவ்வளோ நல்ல ஆண்டவர்! அவர் நினைச்சா அவரே வளைச்சிட்டு போயிடலாம் அந்த வில்லை. ஆனால் இல்லை, அவர் எங்களை கொண்டு அதை வளைக்க விரும்புகிற தேவன், எங்களை கொண்டு காரியங்களை நிறைவேற்ற விரும்புகிற தேவன், எங்களை கொண்டு தேவ நோக்கத்தை நிறைவேற்ற விரும்புகிற தேவன். தகுதி இல்லாத எங்களை கொண்டு காரியங்களை செய்து முடித்து தன்னுடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்கிற தேவன். என்னாலும் அவரை நம்பி நாங்கள் ஒப்பு கொடுப்போம். எங்களோட பிடிவாதங்கள் நாங்கள் ஒப்பு கொடுப்போம். எங்களுடைய ட்ரெடிஷன்ஸ், எங்களுடைய பாரம்பரியங்கள், எங்களுடைய சடங்கு சம்பிரதாயங்கள், சமுதாய கருத்துக்கள், இதெல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். மனுஷரை பிரியப்படுத்தி மனுஷருக்கு பயந்து நடக்கிற செயல்கள் எல்லாவற்றையும் என்னால் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து சொல்லுவோம், ஆண்டவரே, நான் உம்முடைய கரத்தில் இருக்கிற பேதுரு மாதிரி என்னை நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லி, ஆண்டவரே நன்றி என்று சொல்லுகிறோம். நாள் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த இடத்துல யார் யாரெல்லாம் ஒப்பு கொடுத்துருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. உம்முடைய கரம் அவர்களுடைய கைகளை பழக்குவிக்கட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். எந்த காரியம் முடியாது என்று ஆண்டவரே, எந்த காரியம் இயலாது என்று எங்களுடைய சிந்தையில் இருந்ததோ அதை நீங்கள் அழித்து போட்டுவிட்டு வெண்கல வில்லை வளைக்கின்ற கைகளாக இந்த ஒவ்வொரு கரங்களையும் மாற்றும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த தேசத்திலே கர்த்தர் எங்களுக்கு வைத்த திட்டத்தை நாங்கள் ஒரு கூட்ட ஜனமாய் செய்து முடிக்க எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.